ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய் பாஸ்கர். நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் டிடெக்டர்ஸ் ஒசூர்ல இருக்கோம் சார். சோ நம்ம கிரவுண்ட் வாட்டர் டிடெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிசினஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கா ஒரு லொகேட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு ப்ரொஃபைலர், டிடெக்டர், இன்னும் ஐபி, இந்த மாதிரி இன்னும் என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கு, இதை பத்தி நம்ம எங்க போய் தெரிஞ்சுக்கணும், நான் இந்த பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கணும், ஒரு நியூ பிசினஸ் ஐடியா, இதை பத்தி எனக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க இந்துஸ்தான் டிடெக்டர்ஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கிட்ட லொகேட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 25,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். இது ஜியோமினாக்ஸ் கம்பெனில புதுசா லான்ச் ஆயிருக்கிற சோனிக் சார். இது ஸோ சோனிக்ன்ற ஒரு லொகேட்டர் பாத்தீங்கன்னா பேசிக்கா 25,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. யூஎஸ்ஏ டெக்னாலஜி, ஜியோமினாக்ஸ்ல அக்வா ஃபைண்டர் கொடுத்துருக்காங்க யூஎஸ்ஏ டெக்னாலஜில. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்வா ஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டியூனரு, இது மல்டி டியூனரு, இதுல டியூனிங் கிடையாது, இதுல டியூனர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அட்வான்ஸ்டு வித் கிராஃப் வர்ற மாதிரி. இது 85,000 சார். இது 45,000. ஸோ டிராக்கர் கொடுத்துருக்காங்க. 3D லொகேட்டர் கம்பெனில டிராக்கர் இருக்கு. 3D லொகேட்டர்ல 1200 LPS ஸ்மார்ட் அப்படின்ற மாடல் இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிற ஒரு மாடல். நியர்லி 6 இயர்ஸ் மேல ஆச்சு. ஸோ இது 5 ஆண்டனா இருக்கக்கூடிய ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி VHF டெக்னாலஜி, வெரி ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஒரு லொகேட்டர் சார் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட மோர் தென் 6 லொகேட்டர்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்தியாலே பாத்தீங்கன்னா அதிகமான லொகேட்டர்ஸ் வச்சுட்டு இருக்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் S500 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிங்கிள் சேனல் எக்யூப்மெண்ட் இப்போ நல்லா ஓடிட்டு இருக்கு சார். அட்வான்ஸ் இது டெக்னாலஜியில ஓடிட்டு இருக்கு. நீங்க 2 கம்பி வச்சு ஒரு ஒரு கம்பியா நவுத்தி அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல அடுத்தடுத்த பாயிண்ட்ல எது பெஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கிற ஒரு கருவி தான் மேக்ஸ் S500 சிங்கிள் சேனல் எக்யூப்மெண்ட். ஸோ அந்த ஒரு எக்யூப்மெண்ட் தான் இந்த மேக்ஸ் S500 சார். ஸோ இந்த மேக்ஸ் S500ல பாத்தீங்கன்னா இது ப்ரொஃபைலர் அப்படின்னு சொல்லுவோம். சோ ப்ரொஃபைலர்ல பாத்தீங்கன்னா நீங்க சிங்கிள் சேனல் இருக்கு, மல்டி சேனல் இருக்கு. இதெல்லாம் இத்தனை கம்பிங்க எது காமிச்சிருக்கேன்னா 16 கம்பி அடிச்சு பாக்குறது சார். மல்டி சேனல் எக்யூப்மெண்ட் இதுதான் இந்த மேக்ஸ் MT மல்டி சேனல் 500 மீட்டர்ஸ் டெப்த் இருக்கக்கூடிய மேக்ஸ் MT. சோ நீங்க ஐபி, இது ஐபின்னு சொல்லுவோம். 4 கம்பி அடிச்சுட்டு நாம அதோட ரிப்போர்ட் எடுக்கிறது. சோ ஆட்டோமேஷன் 16 சேனல் ப்ரொஃபைலர், சிங்கிள் சேனல், ஐபி, லொகேட்டர். சோ 4 எக்யூப்மெண்ட் ஒரே காம்போவும் கிடைக்கும், தனித்தனியாவும் கிடைக்கும் மேக்ஸ்ல. சோ மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேட்டர் பாத்தீங்கன்னா லொகேட்டர் நீங்க தனியா வாங்கிக்கலாம். ஒரு ப்ரொஃபைலர்னா ப்ரொஃபைலர் 1,65,000 இருந்து ஆரம்பிக்குது. ப்ரொஃபைலர் தனியா வாங்கிக்கலாம். 95,000 இருந்து உங்களுக்கு ஐபி ஆரம்பிக்குது. சோ 2,35,000 இருந்து உங்களுக்கு மேக்ஸ் MTன்னு சொல்லக்கூடிய இந்த மல்டி சேனல் எக்யூப்மெண்ட் ஆரம்பிக்குது. சோ இந்த மாதிரி மல்டி பிராண்டட் டிஸ்ட்ரிபியூட்டரா இந்துஸ்தான் டிடெக்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் சேல்ஸ் அண்ட் சப்போர்ட்ல நல்ல போட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். நாங்க நிறைய தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, சவுத் ரீஜன்லயும் நிறைய கொடுத்திருக்கோம். பேன் இந்தியாவும் நிறைய கொடுத்திருக்கோம். சோ ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு வரைக்கும் கிரவுண்ட் வாட்டர் டிடெக்டர்ஸ்ல நல்லபடியா போயிட்டு இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு எந்த மாதிரி எஜுகேஷன், எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் தேவைப்படும் சார்? சார் பேசிக்கா பாத்தீங்கன்னா ஜியாலஜி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் பத்தி நம்ம கம்ப்ளீட்டா புரிஞ்சு நம்ம செய்யணும் அப்படின்னா பிஎஸ்சி ஜியாலஜி, எம்எஸ்சி ஜியாலஜி, பி ஹைட்ரோஜன், இந்த மாதிரி நிறைய எஜுகேஷன் ரீதியா வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வர்டிகல் எலக்ட்ரிக்கல் சவுண்டிங் சொல்லக்கூடிய ரெசிஸ்டிவிட்டி மீட்டர்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சார் ஜியாலஜிஸ்டுங்க. பட் இந்த ஒரு சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்ட்ல பார்க்கக்கூடிய எல்லா என்ன ரீடிங்ஸ் எடுக்கிறாங்களோ அதை விட அட்வான்ஸ்டா ஃப்ரீக்வன்சி பேஸ்ட் டிவைசஸ் சார் இதெல்லாம். ஃப்ரீக்வன்சி பேஸ்ட் டிவைசஸ்ல வெரி லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டிங், அல்ட்ரா லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டிங், எக்ஸ்ட்ரீம் லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டிங், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு சார். இப்போ லேட்டஸ்டா டிம் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு சார். இப்ப பாத்தீங்கன்னா சைட்டுக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் என்ன இது கருவிங்க சார்? சார் இதுதான் நம்ம நிலத்தடி நீர் ஆய்வு பண்ணக்கூடிய கருவி சார். இது கிரவுண்ட் வாட்டர் டிடெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே லொகேட்டர் சார். நம்ம கிட்ட தான் இத்தனை லொகேட்டர்ஸ் வச்சிருக்குது. மல்டி பிராண்டட் லொகேட்டர்ஸ் நம்ம கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம 3D லொகேட்டர் கம்பெனி, ஜியோமினாக்ஸ் கம்பெனி, மேக்ஸ் கம்பெனி, அதுலயே ஜியோமினாக்ஸ்ல சோனிக் இருக்கு, அக்வா ஃப்ரெஷ் இருக்கு, அக்வா ஃபைண்டர் இருக்கு, எல்லாமே இருக்கு சார் இதுல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் மேக்ஸ் சார்.
இப்போ மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லோரா 750 சொல்லக்கூடிய ஒரு லொக்கேட்டர் சார். நீங்க மேக்ஸ்ல வந்து நீங்க லொக்கேட்டர் தனியா வாங்கலாம், ப்ரொஃபைலர் தனியா வாங்கலாம், ஐபி தனியா வாங்கலாம். ஸோ நீங்க உங்களுக்கு சில பேருக்கு வந்து இது பேர் புதுசா இருக்கு, இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ லொக்கேட்டர்ன்றது ஒன்றும் இல்லை சார், ஒரு இடத்த வந்து ஸ்பாட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் லொக்கேட்டர் சார். எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ லொக்கேட்டர் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா இதுல வந்து சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சார். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் சர்வே கொடுத்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு பீப் சவுண்ட் ஆரம்பிக்கும். ஸோ பீப் சவுண்ட் ஆரம்பிச்சதும் நம்ம வந்து இது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம இதுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஒரு இடத்த வந்து நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம். இந்த இடத்த வந்து நான் சர்வே பண்றேன் அப்படின்னா நான் இப்படி போயிட்டு இருக்கேன்னா எனக்கு வந்து 180 டிகிரிஸ் எனக்கு வந்து டுவர்ட்ஸ் மை லெஃப்ட் சைடு வந்து எனக்கு கட் ஆகணும் சார். ஸோ இந்த மாதிரி எனக்கு 180 டிகிரி கட் ஆகுது அப்படின்னா இந்த லேண்ட்ல வந்து நான் இந்த இடத்த வந்து நான் ஸ்பாட் அவுட் பண்றேன் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்த வந்து நான் இந்த லாங் ரேஞ்சை கம்மி பண்ணிட்டு 360 டிகிரிஸ் எனக்கு வந்து ரொட்டேஷன் கிடைக்குதா அப்படின்றது பார்ப்பேன். ஸோ 360 டிகிரிஸ் எனக்கு வந்து ரொட்டேஷன் இந்த மாதிரி கிடைச்சதுன்னா ஓகே, இந்த இடம் வந்து எனக்கு பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ இதுல இருந்து நான் வந்து இப்போ வந்து நான் ப்ரொஃபைலர் யூஸ் பண்ணியோ அல்லது நான் டிடெக்டர் யூஸ் பண்ணியோ நான் அடுத்தது வந்து நான் எப்படி செக் பண்ணும் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து சோனிக் இருக்கு சார், பேசிக் 25,000 சொன்னேன் இல்லைங்களா, அந்த 25,000 லொக்கேட்டர் சார் இது. சோனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லொக்கேட்டர் வந்து 25,000 இருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1,25,000 சார், 1,25,000 LPS 1200 ஸ்மார்ட். இது வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் சார். உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் ஆப் கொடுத்துருவாங்க, VHF டெக்னாலஜியில் ஒர்க் ஆகும். 0லேருந்து 1500 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ரீடிங் காட்டும். அதில் வந்து பெஸ்ட் பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்பாட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் சார். ஸோ அக்வா ஃப்ரெஷ் இருக்கு இதுலேயே. உங்களுக்கு வந்து அக்வா ஃப்ரெஷ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃபர் மாதிரி அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வந்துருச்சுங்க சார். ஸோ சிங்கிள் சேனல்னு சொல்லக்கூடிய S500 மாடல் சார் இது. இது வந்து 2 கம்பி அடிச்சு நம்ம ஒரு கம்பியா இந்த மாதிரி நவுத்திட்டே போகணும் சார். ஸோ அதை வந்து S500ன்னு சொல்லுவோம். என்ன காரணத்துக்கு அந்த கம்பி மேல அடிக்கிறீங்க சார்? சார் பூமிக்கு ஒரு கிரவுண்ட் கொடுத்து ஒரு லீஸ்ட் வேல்யூ லோ வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம எடுப்போம் சார். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 இன்ச்சஸ் டேப் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 11 இன்ச்சஸ் டேப் கொடுப்பாங்க சார். ஸோ இந்த டேப்ல தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா இதுக்கு உண்டான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இதுல தான் இருக்கும். ஸோ இந்த டேப்ல தான் உங்களுக்கு இந்த ரீடிங்ஸ் எல்லாமே எடுப்போம். இதுல வந்து நம்ம மாஸ்டர் ஹோஸ்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம இதுக்கு கர்வ்கிராஃப் அந்த கான்டூர் இமேஜஸ் இதெல்லாம் வந்து இதுல தான் வரும். ஸோ இதுல வந்து நம்ம ஃபார்மேஷன் சேஞ்சஸ், டெப்த் ரேஞ்சஸ் இதெல்லாம் எவ்வளவு நம்ம ட்ரில் பண்ணணும், ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இதுல வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம நம்மளுக்கு ஐபின்னு சொல்லக்கூடிய இதுல வந்து 4 கம்பி அடிப்போம் சார். 4 சைடும் 4 கம்பி அடிச்சுட்டு நம்ம ஐபி ரிப்போர்ட்டை வந்து எடுப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பல்க் டென்சிட்டி, வெட் டென்சிட்டி, பர்மியபிலிட்டி, பரோசிட்டி, சலினிட்டி இதுக்கு உண்டான வேல்யூஸ் எல்லாம் வந்து ஒரு கிராஃபா வரும் சார் நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம அதுல வந்து நம்ம இந்த கான்டூர் இமேஜ்ல கம்பேர் பண்ணி நம்ம இது பெஸ்ட் பாயிண்டா, இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஃபைனல் அசஸ்மெண்ட் எடுக்கலாமா அப்படின்றத வந்து ஃபைனல் பண்றதுக்காக நம்ம அந்த ஐபியை வந்து யூஸ் பண்ணுவோம். இன்டியூஸ்ட் போலரைசேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம் ஐபியை. ஸோ இதுதான் வந்து மேக்ஸ் எம்டின்னு சொல்லக்கூடிய மல்டி சேனல் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா 16 கம்பி இருக்கு சார் மொத்தமா. சோ சிங்கிள் சேனல், மல்டி சேனல் இது ரெண்டும் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கம்பெனி டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சார். சார் இப்போ நீங்க சொன்னீங்க சிங்கிள் சேனல் மல்டி சேனல் அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? சார் சிங்கிள் சேனல் அப்படின்றது இங்க பாருங்க சார், நம்ம இப்போ 16 கம்பி அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து 2 கம்பி மூலியமா ஒரு கம்பியா நவுத்தி நம்ம அடிச்சு பார்த்துட்டே போகணும் சார். அதுல வந்து ஃப்ரீக்வன்சிஸ் வந்து கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் வரும். ஏன்னா நீங்க ஒரு டைம் மாத்தி அடிக்கும் போது உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி டிஃபரன்சியேஷன்ஸ் வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி ஒரு 45 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 50 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மல்டி சேனல்ல 16 கம்பியும் ஒரே டைம்ல அடிச்சிருவோம் சார். எனக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 80 ஃபீட்டுக்கு நீங்க ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் போறீங்கன்னா நீங்க 24 மீட்டர்ஸ் இருக்கு சார் கேபிள் இது. ஸோ ஒரே டைம்ல நீங்க வந்து மொத்தமா அடிச்சு நீங்க வந்து எடுத்துக்கலாம் சார். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மல்டி சேனல்ல 16 கம்பியும் ஈவனா அடிக்கிறதுனால ஒரே மாதிரி உங்களுக்கு வந்து ஈவனா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ சிங்கிள் சேனல் விட மல்டி சேனல் வந்து ஃப்ரீக்வன்சி அதிகம், கொஞ்சம் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால அக்யூரசி அதிகமா கிடைக்கும் சார். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அக்யூரசி வந்து 85 to 90% அக்யூரசி நல்லாவே வரும். ஸோ இப்போ படிச்சு முடிச்சு நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்றவங்க இந்த பிசினஸ் எடுத்து பண்ணலாமா சார்? இதுக்கு முன்ன அனுபவம் இருக்காது, உங்ககிட்ட வந்தா நீங்க என்ன சஜஷன் கொடுப்பீங்க சார்? சார் அதாவது நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா
அவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து கம்ப்ளீட்டா எப்படி இருக்கும் இந்த ஃபீல்ட்ல பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன கம்ப்ளீட்டா அதை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சார். ஒரு தியரி ட்ரைனிங் கொடுப்போம் நாங்க. ஸோ இதுல என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கு, இப்போ லோ ஃப்ரீக்வன்சின்னு என்ன, ஹை ஃப்ரீக்வன்சின்னு என்ன, ஃப்ரீக்வன்சி பேஸ்ட் டிவைசஸ் எத்தனை கம்பெனி இருக்கு, எல்லாமே நாங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சார். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து புரிய வைப்போம். ஏன்னா இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் தான். அவங்க ஃபீல்டு ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஒரு ஒரு ஃபீல்டு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிற ஒரு பேஷன் இருக்கணும். ஜியாலஜி பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு தொழில் ரீதியா இது வந்து இறங்கி பண்ணலாம் சார் அவங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள கூட்டிட்டு வந்து நாங்க ஆன் ஃபீல்டு ட்ரைனிங் கொடுப்போம் சார். இன்னைக்கு வந்திருக்க பாருங்க, இதே ஃபீல்டு நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 100 கஸ்டமர்ஸ் மேல கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பல ஃபீல்டு கூட்டிட்டு போய் நான் வந்து இங்க ஒசூர்ல உங்க நிறைய தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா நிறைய இடத்துல இருந்து வந்திருக்காங்க சார். ஸோ நாங்க அவங்களை கூட்டிட்டு போய் ஒரு லொகேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு ப்ரொஃபைலர் எப்படி யூஸ் பண்ணணும், அதோட கிராஃப் எப்படி எடுக்கணும், அதோட கிராஃப் வந்து ஆன் ஃபீல்டு லைவா வந்து நம்ம காமிச்சு அந்த கிராஃபை வந்து நம்ம எப்படி படிக்கணும், இதை வந்து கஸ்டமருக்கு நீங்க எப்படி அனுப்பணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃபீல்டு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு ஓகே என்னால முடியும் அப்படின்னா மட்டும்தான் நாங்க வந்து அவங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்டே கொடுக்குறோம் சார். இந்த எக்யூப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வாரண்டில எப்படி சார்? சார் எக்யூப்மெண்ட்டுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் சார். அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைனீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. சைனீஸ் எக்யூப்மெண்ட்ஸ்ல வந்து நானே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இதுக்கு பிஃபோரா வந்து கொடுத்துருக்கேன். பிக்யூடபிலிட்டி, ஏடிஎம்டி இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதுல எல்லாம் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சர்வீஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், நம்ம மறுபடியும் அந்த நாட்டுக்கே அனுப்பணும் சார். சைனீஸ் வந்து சைனாக்கே அனுப்பணும். டர்க்கி இது ஜெர்மனி வந்து நாங்க டர்க்கிக்கே அனுப்பணும். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இங்க ப்ரோக்ராமிங் கொடுக்கறது இல்ல சார். சர்வீஸ்க்கு இங்க வந்து ஆத்தரைசேஷன் கொடுக்கறது இல்ல அவங்க. ஸோ இதை வந்து இது விழிப்புணர்வு கிடையாது. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து தெரியாது இதை பத்தி. ஸோ நாங்க வந்து ஆத்தரைஸ் சர்வீஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்தியாவில் 3D லொகேட்டர்ஸ்க்கும், மேக்ஸுக்கும், ஜியோமினாக்ஸ்க்கும் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் எடுத்துக்கக்கூடிய ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் இந்துஸ்தான் டிடெக்டர்ஸ் மட்டும்தான். நாங்கள் வந்து 2 இயர்ஸ் வாரண்டி சப்போர்ட்டோட அவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணாலுமே அவங்களுக்கு எப்படி எப்படி யூஸ் பண்ணும், அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்களுக்கு இமிடியேட்டாக அதுக்கு ஷூட் அவுட் பண்ணி அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் சார். சார் இப்போ ஒரு பிசினஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சைட்டுக்கு என்ன மாதிரி பேமெண்ட் நமக்கு கிடைக்கும் சார்? இது பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது சார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும் சார் நீங்க. ஸோ நீங்க வந்து ட்ரை போர்வெல்ஸு, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற போர்வெல்ஸு, மல்டி டெரைன்ஸ் வேற வேற ஃபீல்டில் இதெல்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சர்வே பண்ணி பார்க்கணும் சார் எப்படி என்னன்றது. உங்களுக்கு ஃபீல்டு நாலேஜ் கெயின் பண்ண பின்னாடி நீங்க ஒரு சர்வே ஸ்டார்ட் பண்றீங்கன்னும் போது பேசிக் வந்து 5,000 இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க சார். இப்போ இருக்கிற சர்வேஸ் எல்லாருமே ஒரு வீட்டு மனைக்கு பாக்குறாங்க அப்படின்னா 5,000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் போறாங்கன்னா மினிமம் 10,000 இருந்து ஆரம்பிக்கிறாங்க சார். அதுக்கு மேல வந்து அவங்கவுங்க ஃபேஸ் வேல்யூ, அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவங்க வந்து சார்ஜஸ் வாங்கிட்டு இருக்காங்க சார். அப்ப இதுவும் ஒரு நல்ல தொழில் தான் சார். நல்ல தொழில் சார். உங்களுக்கு சார் இன்னைக்கு வந்து நீங்க பேசிக்கா இன்னைக்கு ஒரு கடை வைக்கணும்னா கூட நீங்க அட்வான்ஸ், வாடகை, அதுக்கு உண்டான செட்டப்பு, அதுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த ஷோ கேஸ் எல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் 10 to 15 lakhs நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணும் சார். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க 25,000 இருந்து லொகேட்டர் சொல்றோம் அப்படின்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து இந்த பிசினஸ்ல ரொம்ப ஈஸி. பட் பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லாம எந்த பிசினஸும் இல்ல சார். இது ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன இருந்தது சார்? சார் 25,000 இருந்தே இருக்கு சார். 25,000, 35,000 ஸ்டார்ட் ஆகுது சார் இது. அதாவது எக்யூப்மெண்ட்ஸ்ல நிறைய இருக்கு சார். உங்களுக்கு அமௌண்ட்க்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி, அந்த கம்பெனி பிராண்ட் இருந்து அதுக்கப்புறமா அந்த சர்வீஸ் வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 6.5 lakhs வரைக்கும் இருக்கு சார் எங்ககிட்ட. ஒரு ஒரு மினிமம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு 2.5 lakhsல இருந்து இன்வெஸ்ட் பண்ணி 6.5 lakhs வரைக்கும் இன்னைக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டாங்க இந்த ஃபீல்டுல. எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பிலோ 1 lakh எக்யூப்மெண்ட்ஸே நிறைய வந்துருச்சுங்க சார். அதுல இருந்தே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சார் நம்ம லொகேஷன் எங்க சார் இருக்கு? சார் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் நான் வந்து இருக்கிறது சார். இந்துஸ்தான் டிடெக்டர்ஸ் என்னோட கம்பெனி நேம். என் நேம் விஜய் பாஸ்கர் சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2009 இருந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். நான் வந்து நிறைய கிரவுண்ட் வாட்டர் சர்வேயர்ஸ் வந்து நான் வந்து மீட் பண்ணியிருக்கேன். அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். நிறைய மல்டி டெரைனில் வந்து ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஃபீல்டில் டீலராக வந்து நான் வந்து அப்பாயிண்ட் ஆனேன். ஸோ அதில் வந்து எனக்கு தமிழ்நாடு கிடைச்சதில் நான் வந்து இங்கே ஆரம்பித்து 2013 இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ஸ்டேட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் சார். இவ்வளவு நான் கேட்ட கேள்விக்கு எல்லாருக்கும் தெளிவான பதில் சொன்னீங்க. ஓகே, எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.